ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி போணுச்சுன்ட்டு பார்க்கலாமா? ஊர்லேருந்து வந்து விரால் மீன் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. இது வந்து வளர்ப்பு மீன் கிடையாது. இது வந்து குளத்துல வந்து பிடிக்கிறது தான். நைட்டே வந்து இதை வந்து ஆஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 9:15 வந்து ஆகுது. நாளைக்கு கொஞ்சம் அவங்களுக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறதால நாங்கள் நாளே வந்து க்ளீன் பண்ணிடலான்னு அவங்க ஒர்க்கு முடிச்சுட்டு வந்தோடனே க்ளீன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட்டே போட்டு தள்ளிட வேண்டியது தான். ஒரு வழியாக அதை வந்து செதில்லாம் வந்து எடுத்துட்டு அதை நல்லா வந்து மீனை வந்து தேய்க்கணும். அந்த கொழகொழப்பு தன்மை வந்து போகிற அளவுக்கு. இந்த மீன் சாப்பிட்ருக்கவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு அதை தேய்ச்சி அந்த கொழகொழப்பு தன்மையை எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கவுச்சி இல்லாமல் டேஸ்ட்டாக வந்து இருக்கும் மீன். இந்த மீன் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மண்டைக்கிட்டலாம் நல்லா வந்து இந்த மீனை வந்து தேய்க்கணும். இந்த மீனோட கலர் வந்து ஒரு மாதிரி கருப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சுல, இப்போ எந்த அளவுக்கு தேய்ச்சிருக்கோன்னு பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். இது முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிட்டு மணி வந்து 10:30 கிட்ட ஆயிடுச்சு. சரி சொல்லிட்டு அப்படியே வந்து மசாலாவும் நான் வந்து அரைச்சி வச்சுட்டேன். மீன் பெசறதுக்கு, அதாவது வறுக்கிறதுக்கு மசாலா வந்து அரைச்சி வச்சுட்டேன். குழம்புக்கு தனியாக வந்து எடுத்து வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து மீனை வந்து பெசற வேண்டியது தான். இந்த மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு ரெசிபி வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். நான் லாங் வீடியோவும் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸில் வந்து இருக்குது. நான் டைட்டில் கீழே வந்து டேப் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து நல்லா வந்து ஒன்றா பெசரி விட்டுக்கணும். பெசரி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நாளைக்கு தான் வந்து வறுக்க போகிறோம். வெறுசாக வைக்கிறதோட இது மாதிரி மசாலா தடவி வைக்கிறப்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பெசரியாச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாங்களும் வந்து தூங்க போயிட்டோம். குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.